என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹீரோ ப்ரெஷர் வந்தது. இது என்னன்னா இன்ஜின் வந்து ஒரு அலைன்மெண்ட் போகுது, ஒரு ஃபீட்பேக்கில் போட்டால் ரொம்ப சவுண்ட் வருது அப்படின்னு சொன்னாங்க. சரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அவர் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்கன்னா, அதுக்கே நாத்தி நேமில் நீங்கள் இருப்பீங்களான்னு கேட்டேன். கன்ஃபார்ம் இருப்பேனா எடுத்துகிட்டு வாங்கன்னு. அது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணுவாங்கன்னா வெளியே கொடுக்குறது இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா பிஎஸ்எஸ் வந்து வெளியே பார்க்கறது இல்லைன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பெட் பூஸ்ட் போயிருக்குது. இது வந்து மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 3 ரீசன். அது எனக்கு தெரிஞ்ச ரீசன் சொல்கிறேன். அப்படி தெரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கற்றுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட் கப் ஓரிங் போயிருக்குது. இந்த ஹெட் கப் ஓரிங் போய் ஃபுல்லாக ஆயில் கசந்து இந்த இன்ஜின் பக்கம் ஊந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெட் பூஸ்ட் போயிடுது. இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக பள்ளமேடு இந்த மாதிரி விட்டா கூட இந்த பெட் பூஸ்ட் இருக்கும். இது நீ இப்போ என்ன சொல்ல வரா இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ரீசன், ஒரு வண்டி எடுத்தீங்களா இந்த பெட் பூஸ்ட்டு சேகப்ஸ் பூஸ்ட்டு எல்லாமே செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இன்ஜின் டவுன் பண்ணி நான் இன்ஜின் டவுன் பண்ணாமல் அடிக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணேன், அது முடியல. அதனால் இன்ஜின் டவுன் பண்ணி தான் பெட் பூஸ்ட் அடித்தேன். அதோட பெரிய விஷயம் என்ன நடந்துக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். இந்த பெட் பூஸ்ட்டு கவனிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா இன்ஜினோட கேஸே டேமேஜ் ஆகிருக்கும். அதனால் முடிஞ்சவளுக்கு இந்த கேஸ் எல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் கேஸ் உடஞ்சிச்சுன்னா உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்ன்ட்டு. நான் எதுவும் சொல்கிறோமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். எல்லாருக்கும் பாய்.